சென்னையில் இருந்து சென்ற கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி இறந்த சம்பவத்தில் வருவாய் கோட்டாட்சியரின் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. லெஸ்ஸி ராஜா, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நேற்று மதியம் சென்னையிலிருந்து புறப்பட்டு விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த ரயில் விருத்தாச்சலம் அடுத்து பூவனூர் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த ரயிலில் பயணம் செய்த ஒரு கர்ப்பிணி பெண் தவறி விழுந்தார். அந்த பெண் அபாய நிலைகளை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளார். இந்த ரயில் நடுவில் நின்றது. அப்போது அவர் உறவினர்கள் ரயிலில் இருந்து இறக்கி அந்த பெண்ணை தேடினார்கள். ஆனால் அந்த பெண் கிடைக்கவில்லை. இதனால் சுமார் அந்த ரயில் 10 நிமிடங்கள் அந்த நடுவழியில் நிறுத்தப்பட்டது. அங்கு பெண் கிடைக்காததால் ரயில் அங்கிருந்து புறப்பட்டு விருத்தாச்சலம் ரயில் நிலையம் சென்றது. இரவு 8:10 வரை வர வேண்டிய ரயில் 8:30 மணிக்கு விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் வந்தடைந்தது. பெண்ணின் உறவினர்கள் சிலர் ரயில் நிலையத்தில் இறங்கி கதறி அழுத்தினர். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை விசாரணை செய்து நடுவழியில் எங்களுடன் வந்த சங்கரன் கோயிலை சேர்ந்த 7 மாத கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து விட்டதாக அவர் உடனே கண்டுபிடித்து தர வேண்டும் என கதறி அழுத்தினார். உடனே போலீசார் விரைந்து சென்று கஸ்தூரியை தேடும் பணியில் ஈடுபட சுமார் 3 மணி நேரம் இந்த தேடும் பணியானது நடைபெற்று உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூ பக்கத்தில் கஸ்தூரி இறந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிரேதமாக தண்டவாளம் அருகே கிடந்துள்ளனர். தகவலை கிடைத்து விரைந்து சென்ற விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார், இரும்புப்பாதை போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இது குறித்து விருத்தாச்சலத்தில் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டிருந்த ரயில்வே விபத்தில் இருந்த பெண்ணின் உடலை தற்போது ஆர்டிஓ அவர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.